ஹலோ கைஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஜியா கிரியேஷன்ஸ். நான் உங்கள் ஜியா பேசுறேன். இன்னைக்கு ஒரு சூப்பரான டாபிக் பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, எந்த ஸ்மார்ட் போன் வாங்கலாம், எது பெஸ்ட் அப்படின்னு என்னோட பர்சனல் சஜஷன்ல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ போறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் ஜியா கிரியேஷன், அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, மறக்காம அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆன்லைன்ல டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ஸ்மார்ட் போன்ஸ் வந்து கொட்டி கிடக்குன்னு வச்சுக்கலாம். பட் ஏகப்பட்ட ஸ்மார்ட் போன் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சாம்சங், ஹுவாய், ஹானர், ரெட்மி, நோக்கியா, இந்த மாதிரி மோட்டார்ல பல போன்ஸ் இருந்தாலும் என்னோட ஆப்ஷன்ஸ் பெஸ்ட் எதுன்னு சொல்லணும்னா ரெட்மி எம்ஐ வந்து வாங்குங்க, பெஸ்டா இருக்கும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 4 இயர்ஸா யூஸ் பண்ணிட்டு வர எந்த வித ப்ராப்ளம்ஸ், எந்த வித கம்ப்ளைண்ட்டுமே வரல. மற்ற போன்ஸோட கம்பேர் பண்ணும்போது ஒரு மெயின் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு வச்சீங்கன்னா, இந்த ரெட்மி எம்ஐ போன் எந்த ஆப்ஷனா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த மாடலா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க வந்து டைரக்டா எம்ஐ அபிஷியல் வெப்சைட் mi.com இதுல வாங்குனீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்றாங்க, எம்ஐ ப்ராடக்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. இந்த ஆப்ஷன்ல நீங்க ஒரு 15,000 ரூபாய் மொபைல் வாங்குனீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எக்ஸ்ட்ரா ஒரு 700 rupees பே பண்ற மாதிரி இருக்கும். இது எம்ஐ ப்ராடக்ட்காக. இது எதுக்குன்னா, அந்த 1 இயர் நீங்க டேட் ஆஃப் பர்ச்சேஸ்ல இருந்து 1 இயர்க்குள்ள உங்க மொபைல் காணா போயிட்டாலோ இல்ல கீழே வந்து ஸ்கிரீன் டேமேஜ் ஆனாலோ சில்ட்ரன்ஸ் யாரும் உடைச்சிட்டாலோ என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, உங்களுக்கு அவங்க 2 டைம்ஸ் வந்து இயர்லி வந்து ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. டிஸ்பிளே உடைஞ்சாலும் சரி ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. மைக், சென்சார் எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் சரி அந்த 700 rupeesக்கு அவங்க ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. பட் இது ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்கணும், ஃப்ரீயா பண்ணி கொடுக்க மாட்டாங்க. ஒரு 5% ஆஃப் சார்ஜ் வந்து உங்களுக்கு வாங்கிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 3000 rupees உங்களுக்கு வந்து ஒரு டிஸ்பிளேயோட ஒரிஜினல் டிஸ்பிளேயோட காஸ்ட் வருதுன்னு வச்சுங்களேன். அதுல ஒரு 5% 150 ரூபாய் மட்டும் நீங்க பே பண்ணா போதும். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டிஸ்பிளே வந்து உங்களுக்கு எம்ஐ தரப்புல வாங்கி கொடுத்துருவாங்க. இது நான் பர்சனலாவே நான் வந்து என்ன அஃபெக்ட் ஆயிருக்கேன். ஏன்னா 1 இயர் வாங்கின ஒரு 1 வீக்லயே வந்து என்னோட மொபைல் வந்து விழுந்துட்டு கீழே, அதாவது வீட்டுல பாப்பா தள்ளி விட்டுன்னு வச்சுக்கலாம். நான் வந்து இது ப்ரொடக்ட் பண்ணனால எனக்கு வந்து ஒரு 4000 ரூபாய் வந்து நான் சேமிச்சிட்டேன். ரியல் ஒரிஜினல் எம்ஐ டிஸ்பிளே வந்து எனக்கு நோட் 5க்கு மாத்தி கொடுத்துட்டாங்க. இது எப்ப நடந்துச்சுன்னா 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்துச்சு. எம்ஐ பொறுத்தவரை இன்னொரு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப சாம்சங் இந்த மாதிரி ஹெவி பட்ஜெட்ல உள்ள மொபைல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட ஸ்பெசிபிகேஷன்ஸ் என்ன இருக்கோ சேம் ஸ்பெசிபிகேஷன் வந்து ஒரு 20 ரூபாய்க்குள்ள வந்து எம்ஐ வந்து ப்ரொவைட் பண்றாங்க நமக்கு. ஒரு சீப் அண்ட் பெஸ்ட் கூட சொல்லலாம். குவாலிட்டியும் அந்த அளவு நல்லா பெஸ்டா கொடுத்துட்டு வராங்க. இதுவரை வந்து எம்ஐ தரப்புல எந்தவித கம்ப்ளைண்ட்டும் வந்ததுன்னு வச்சுக்கலாம். நல்ல குவாலிட்டியாவும் இருக்கும். இப்ப இந்த காலகட்டத்தில் நீங்க ஒரு நல்ல பிராண்ட் மொபைல் எடுக்கணும், 20,000 நல்ல மொபைல் எடுக்கணும் அப்படின்னா என்னோட பர்சனல் சஜஷன் வந்து நோட் 8 ப்ரோ எடுங்க, அப்படி இல்ல நோட் 9 ப்ரோ எடுங்க. இது ரெண்டுல என்னோட ஸ்பெசிபிகேஷன் இருக்குங்கிறத சொல்லிடுறேன். உள்ளதுலயே ஒரு பெரிய டிஸ்பிளே வந்து 6.67 இன்ச்சஸ் கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் பெரிய டிஸ்பிளேவா இருக்கு. எல்லாத்துக்குமே நம்ம படம் பார்க்கறதுக்கு, எல்லா போட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே பரவலாவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கலாம். இதுல வந்து ப்ராசஸர் நல்ல அட்வான்ஸ்டு ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. பிளஸ் 6GB RAM வேரியன்ட்லயே வருது, உங்களுக்கு 4GB RAM வேரியன்ட்லயே வருது. இது எது தேவையோ உங்க யூசேஜ்க்கு தகுந்தாப்புல நீங்க எடுத்துங்க. இன்டர்னல் மெமரின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 64GB அவைலபிளா இருக்கு, 128GB அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு எது யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அதை செலக்ட் பண்ணி எடுத்துங்க. கேமரா வந்து நோட் 8 ப்ரோலையும் நோட் 9 ப்ரோலையும் பாத்தீங்கன்னா பக்காவா 64 MB கேமரா கொடுத்துருக்காங்க. வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் அல்குவாட் கேமரான்னு சொல்றாங்க. அதுல போட்டோ எடுத்தீங்கன்னா சும்மா வேற லெவல்ல இருக்குங்க. பட் எந்த மொபைலுமே நான் வந்து ஃபீல் பண்ணலாம் அந்த மாதிரி கிளாரிட்டி. பட் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர்ஸ், ஒரு 1/4 கிலோமீட்டர்ஸ்ல இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸே வந்து நீங்க பக்காவா ஜூம் பண்ணி எடுக்கலாம், பிக்சல்ஸ் உடையாம. அந்த அளவு வந்து கிளாரிட்டி டெப்த் பக்காவா இருக்கு. மேக்ரோ சென்சாரும் கொடுத்துருக்காங்க, டெப்த் சென்சாரும் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 4 கேமரா இருக்கு. நீங்க ஒரு குட் போட்டோகிராஃபர், எனக்கு போட்டோகிராஃபில ரொம்ப ஆர்வமா இருக்கும், எனக்கு இந்த மாதிரிலாம் விஷயங்கள் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறவங்க வந்து நோட் 8 ப்ரோ அப்படி இல்லைன்னா நோட் 9 ப்ரோ ரொம்பவே சூப்பரா இருக்கும். நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம். இது ரெண்டுக்கும் பேட்டரி கெபாசிட்டி எவ்வளவு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 mAh இருக்கும். நோட் 8 ப்ரோ வந்து 4500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. நோட் 9 ப்ரோ வந்து 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது வந்து நல்ல பரவலாவே ஒரு சூப்பரான ஒரு பேட்டரி பேக்கப்னு கூட நான் சொல்லுவேன். பிரைமரி கேமரான்னு பாத்தீங்கன்னா அதுவும் நல்ல சூப்பரா குவாலிட்டியாவே இருக்கு. பட் இந்த எம்ஐ எடுத்தீங்க அப்படின்னா உங்களோட யூசேஜ்க்கு வந்து சூப்பரா இருக்கும் when compared to another mobile. இந்த எம்ஐ நான் ஏன் சூஸ் பண்ணணும், நான் ஏன் சாம்சங் எடுக்கக்கூடாது? டெஃபினட்டா எடுக்கலாங்க. இப்ப ஜஸ்ட் நீங்களே கம்பேரிசன் பண்ணி பாருங்க, யூடியூப்ல போய் கம்பேரிசன் பண்ணி பாருங்க. நோட் 9 ப்ரோக்கும் அதர் வெர்ஷன் ஆஃப் சாம்சங்க்கும் கம்பேர் பண்ணி பாருங்க. டெஃபினட்டா வந்து பிரைஸ் அப்படியே உங்களுக்கு டபுள் மடங்கா இருக்கும். இதுல ஒரு 18,000க்கு ரெட்மில எடுக்கிறீங்க அப்படின்னா 36,000 இருக்கும். நம்ம ஏன் வந்து சேம் குவாலிஃபிகேஷன், அதாவது சேம் ஸ்பெசிபிகேஷன் தான் இருக்கு, நம்ம ஏன் இன்னும் கொஞ்சம் ஹையஸ்ட் காசு கொடுத்து நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு கேள்வி எழுப்புது. டெஃபினட்டா நீங்க வந்து நோட் 9 ப்ரோக்கு இப்ப ப்ரிஃபர் பண்ணலாம்.
சோ நான் ஆல்ரெடி MI10 கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன். சோ எல்லா ஸ்பெசிபிகேஷனும் பக்கா, அந்த ப்ராசஸரா இருந்தாலும் சரி, ஸ்பீடு, ரேமா இருந்தாலும் சரி, இன்டர்னல் மெமரி, கேமரா, டிஸ்பிளே, டிசைன்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. பட் ஆனா இதுவரை வந்த மொபைலோட இந்த மொபைல் காஸ்ட் கொஞ்சம் அதிகங்கிற மாதிரி நிறைய கஸ்டமர்ஸ் ஃபீல் பண்றாங்க. ஜஸ்ட் 50,000, அதாவது 50,000 சொல்லியிருந்தாங்க. பட் இது எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க இதுவரை இன்னும் சர்வே வரல. பட் பார்ப்போம், ஃபியூச்சர்ல இதோட ரேட்டை கம்மி பண்ண வாய்ப்பு இருக்கு. சோ இந்த ஒரு மொபைல் மட்டும் தான் வந்து MI ல வந்து ரேட் அதிகமான பட்ஜெட்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. மிச்சம் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு நார்மலான ஒரு மொபைலா தான் இருக்கு. பிளஸ் இன்னொரு மொபைல் நான் சொல்றேன், ரேட்டை மட்டும் சொல்றேன், ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. MI ஆல்பான்னு சொல்லிட்டு ஒரு மொபைல் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. சோ அந்த மொபைலோட டிஃபரெண்டான ஸ்பெசிபிகேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த மொபைல் சுத்தி 4 சைடுமே வந்து உங்களுக்கு டிஸ்பிளே இருக்கு. அப்கோர்ஸ் நம்ப முடியல, ஆன்லைன் அடிச்சு பாருங்க. மேல கீழே சைட்ல 4 சைட்லயுமே வந்து உங்களுக்கு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு மொபைல். பட் ரேட்டை கேட்டாதான் தலை சுத்துது. ஏன்னா 2 லட்சம் ரூபாய் அந்த மொபைல் MI ல. சோ உள்ளத்திலே அதிகமான ரேட்ல வந்திருக்க மொபைல்ல இதுவும் ஒரு மொபைல் கூட, MI ஆல்பா. இதை வந்து நீங்க கூகுள்ல செக் பண்ணி பாருங்க. சோ அந்த அளவுல நம்ம போகணும் வச்சுக்கலாம். நம்ம நார்மலான யூசேஜுக்கு Note 8 Pro இல்ல Note 9 Pro இந்த மாதிரி நீங்க வாங்கிக்கலாம். சோ இது ஒரு பெஸ்ட் மொபைல், ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கு. நீங்க வாங்குறதா அமேசான்லயோ, ஸ்னாப்டீலயோ, பிளிப்கார்ட்லயோ வாங்க வேணாம். ஜஸ்ட் mi.com போங்க, லாகின் பண்ணி போங்க. அதுல வந்து நீங்க டைரக்டா வாங்கிக்கலாம். சோ கைஸ், MI-யோட ஸ்பெசிபிகேஷன், சோ எந்த மொபைலை நம்ம சூஸ் பண்ணி வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி பல தரப்பட்ட டீடைல்ஸ் வந்து இந்த வீடியோல பார்த்தோம். சோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். சோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டீடைல்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா என்னோட சேனல் ஜியா கிரியேஷன், அதை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. சோ இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்ல உங்களை வந்து மீட் பண்ணலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜியா. டாடா, பை பை.